அவங்கள அறியாமலே ஒரு சில உணர்ச்சிகள் வெளிய வந்துரும். இல்ல வீட்ல இருக்க அம்மா, இல்ல வீட்ல இருக்க லேடீஸ் யாராச்சும் நடவடிக்கைய பார்த்து கண்டுபிடிச்சுருவாங்க. இந்த மாரி நீ ஏன் இப்படி பண்ற? ஏன் இந்த மாரி மாறுற? உன்கிட்ட ஒரு சேஞ்சஸ் தெரியுது. நீ நடக்கிற விஷயம் வந்து தப்பா இருக்கு. நீ பேசுற விதம் வந்து மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எதையுமே நீங்க வீட்ல காட்டிக்கவே இல்ல அந்த டைம்ல. ஸோ வீட்ல எல்லாருமே எஜுகேட்டட். ம். ஸோ எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருக்கிறவங்க. ஸோ அவங்கவங்க ஒர்க்க பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் ஹாஸ்டல்ல இருந்தேன். அண்ட் தென் ஒரு ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, நான் என்னோட வீட்ல வந்துட்டு லைட்டா தான் தெரியும். எப்படின்னா, நான் என்னோட வாக்கு, என்னோட வாய்ஸ் அவ்வளோதானே தவிர வேற எதுவுமே நான் காட்டிக்க மாட்டேன். பசங்களோட தொட்டாலே அது ஒரு மாதிரி நம்ம வந்துட்டு ஹோம்லி பாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஆயிடும். ஸோ அத மெயின்டெயின் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்தேன். சரி அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அழுதாங்க. ரொம்ப இது பண்ணாங்க. எங்க அம்மாவால ஏத்துக்கவே முடியல ஃபைனலா. பட் எங்க அப்பா தான் கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க. என் பையன் எங்க இருந்தாலும் உயிரோட இருக்கட்டும். அது போதும் எனக்கு. அவன் வாழ்க்கை அது அவனோட இது. அவன் லைஃப அவன் பார்த்துக்கட்டும். விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா இங்க விட்டுட்டு போனாங்க. பட் அவங்களோட மென்டாலிட்டி என்னன்னா, இது இவனா மாறல. சம்வாட் இவனுக்கு ஏதோ இது பண்ணியிருக்காங்க. பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க. சம்வாட் இப்படியே தான் நினைச்சாங்க.